அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 37 பார்க்கவிருக்கிறோம். வாய்மையாளர் வழக்கம். குறளையுள் நட்பளவு தோன்றும், உறவினிய சால்பினில் தோன்றும் குடிமையும், பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம், இம்மூன்றும் வாய்மையுடையார் வழக்கு. திரிகடுகம் 37. என்று 1. குறளையுள் நட்பளவு தோன்றும் உறல். வசதி குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்தில் நட்பின் அளவை தெரிந்து கொள்கின்ற ஒரு ஞானம். வசதிகள் இங்கு பெருக்கமாக இருக்கின்ற நேரத்திலே நண்பர்கள் பலரும் அங்கு மொய்ப்பார்கள். மலரை மொய்க்கின்ற வண்டுகள் போன்று வருவார்கள். ஆனால் வசதிகள் குறைய குறைய அங்கு நட்பினுடைய அந்த தன்மை, நண்பர்களுடைய அந்த எண்ணிக்கை, அந்த அளவு அது குறையும். இதை தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் இதை மட்டுமன்று இன்னும் பலவற்றையும் இங்கு உணர்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திரிகடுகத்தின் மூலமாக. நட்பு என்பதே இங்கு ஒன்றை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், எனவே அதற்கு இந்த உதவிகளை இவருக்கு செய்யலாம் என்று இருந்தால் அது நட்பு அல்ல. தங்களை அன்பு செய்கிறவர்களுக்கு என்கின்ற வகையில் நாம் ஏதோ அதில் ஒரு இதம் இருக்கிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு என்று மட்டுமே உதவிகளை செய்து கொண்டிருத்தல் என்பதும் அது முழுமையான ஒன்றன்று. மாறாக இயேசு சொல்வது போன்று, நீங்கள் விருந்து கொடுக்கின்ற பொழுது நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது பணக்காரங்களையோ உங்களுடைய உறவுகளையோ அழைச்சி அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக கால் ஊனமுற்றோர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், இன்னும் பல்வேறு நிலைகளிலே தங்கள் உழைப்பதற்கு இயலாத்தன்மையில் இருப்போர், அவர்களையெல்லாம் நீங்கள் அழைத்து அவர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கென்று ஒன்றும் இருக்காது. அதுதான் நீங்கள் கடவுளுக்கென்று கொடுத்திருக்கிறீர்கள் என்பது உறுதியாகும். சிறப்பு. அத்தகைய தன்மையில் தான் இங்கு நட்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நட்பு என்பது நமக்கான ஒரு ஆற்றல். அது ஒருவரை வளர்த்து கொள்கின்ற ஒன்று என்று மட்டும் முடித்துவிட முடியாது. இந்த நட்பில் கிடைக்கிற ஆற்றலை கொண்டு இந்த சமூகத்திலே ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யலாம்? 2 கைகள் 4 ஆனால் அதனுடைய வலிமை அதிகம். அந்த வகையில் தான் இங்கு நண்பர்களுடைய எண்ணம் திட்டம் இருக்க வேண்டும். இல்லையேல் ஒருவரை ஏதோ ஒரு வகையில் ஒரு உள்நோக்கத்தோடு சார்ந்து இருக்கின்ற பொழுது ஒருவர் அங்கு வசதி குறைவாகி விட்டார் என்றால் அப்பொழுது அவருக்கு இந்த நட்பின் அளவு தெரிந்துவிடும். ஆனால் அந்த நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் இன்று வசதி குறைவாக வீழ்ந்து கிடக்கின்ற சூழல் இருக்கிறது என்றால் அங்கு தாங்கி பிடிக்கின்ற அளவுக்கு முன் வருவது அது உயரிய நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பார் வள்ளுவர். ஆக இடுக்கண்கள் களையப்பட வேண்டும். அது யாரால்? நண்பர்களால். நண்பர்களுக்குரிய அந்த இடுக்கண்கள், அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் களையப்பட வேண்டும். அது எவ்வளவு தூரத்திற்கு? அது விரைந்து செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், கட்டப்பட்டிருக்கிற வேட்டி திடீரென கீழே விழுவது போன்று இருக்கின்ற பொழுது கை உடனடியாக போய் அந்த வேட்டியை பிடித்து விடுகிறது பாருங்கள். அத்தகைய நிலைக்கு, அத்தகைய விரைவுத்தன்மையோடு அது செயல்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் அன்னை மரி எலிசபெத் அங்கு ஒரு தேவையில் இருந்தபொழுது அந்த செய்தி கிடைத்தவுடனே கப்ரியேல் தூதர் ஏதோ ஒரு போகிற போக்கிலே சொல்கிறார். அந்த செய்தி அறிந்த உடனேயே உடனடியாக விரைந்து செல்கிறார் என்கிற அந்த சொல்லும் அங்கு இருக்கிறது. இப்பேற்பட்ட அந்த நட்புகள் இங்கு பெருக வேண்டும். ஆக நண்பரிடம் நம்முடைய இயலாமையை அல்லது நம்முடைய ஏழ்மைத்தன்மையை அங்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று இல்லை, அப்படி சொல்லவும் கூடாது. அந்த நண்பராக அறிந்து அதன் அடித்தளத்தில் அவர் உதவுவதற்கு முன்வருகிறார் என்றால் சிறப்பு. இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கு எலிசபெத்து அன்னை மரியை அழைக்கவில்லை. ஆனால் அன்னை மரி கிடைத்த செய்தியின் அடிப்படையில் உடனடியாகவே அங்கு சென்று உதவுகிறார், உடன் இருக்கிறார். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அளவு. அளவு அது என்ன? அதான் ஒரு குறிப்பிட்ட அளவு என்கிற வகையில். இந்த அளவு என்பது பல வடிவங்களிலே இருக்கின்றன. அளக்கைகள், அளக்கின்ற அளவுக்குரிய ஒரு நிலை. அதை நாம் ஒரு தூரத்தை கணக்கிட வேண்டுமென்றால் அது ஐரமாத்திரி என்று சொல்கிறோம். தமிழில் ஐரமாத்திரி என்றால் கிலோமீட்டர். ஐர என்றால் 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர்.
அந்த மீட்டர் என்பதை மாத்திரி என்று தமிழில் சொல்கிறோம். ஆக 1000 மாத்திரி, அது 1 கிலோமீட்டர். அந்த 1000 மாத்திரி தான் மருவி 1000 மாத்திரி என்று வருகிறது. அதை போன்று ஐரி எடை என்றால் கிலோகிராம், 1000 எடை, அந்த 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம் என்பதாகவும் இருக்கிறது. லிட்டர் என்று சொல்றாங்க பாருங்க, அதற்கு தமிழில் பதினம், பதினம் என்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல அளவுகள் இருக்கின்றன. இந்த அளவுகள் இப்படி பலவாறாக இருந்தாலும் அவரவர் செயல்தான் சரியான அளவு என்பதாகும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல், அதுதான் அளவு. நீ நல்லவனா, உயர்ந்தவனா, சிறந்தவனா என்பதற்கெல்லாம் அளவு உன் செயல், செயல் என்பதாக இருக்கிறது. இந்த வகையில் திரிகடகம் சுட்டுகிற இந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு பயணிப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.